மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனையே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தில் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி
கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வந்திருக்கிற யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரமாக நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும் ஒரு புதிய பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். இந்த பாடலை விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோம். எல் ஷடாய் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சேர்ந்து என்னோட கூட பாடும். நல்ல கரங்களை தட்டி என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நல்ல கரங்களை தட்டி அவர் யெகோவா நிசியாய் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அமலேக்கியர் எழுந்து வந்த பொழுதிலும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை தந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை தருகிறவராக. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரை தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவேன். கரங்களை தட்டி என் கர்த்தரை தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே,
வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா தெய்வமே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே. அவரை பார்த்து அவருடைய நாமத்தை சொல்லி பாடும். ராஜனே எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே. யெகோவா என் ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிசியாய் நம்மோடு இருந்த நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். எல் ஷடாய் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல் ரோயா இருந்து நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை மாற்றி களிப்பை தருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரிகிற அக்கினி சூளை போன்ற ஆபத்துகள் நமக்கு வந்தாலும் எந்த சேதமும் அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு நல்ல நம்பிக்கையோடு சோர்ந்து போகாம தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர், அவரை நான் விசுவாசிக்கிறேன், என் பலவீனங்களை மாற்ற அவரால் கூடும், என் சூழ்நிலையை மாற்ற அவரால் கூடும் என்று நம்ம விசுவாசித்து பாடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் முறை சேர்ந்து பாருவோம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் என்னை காப்பாற்றினீர், கர்த்தரே தெய்வம் என்று நான் கரங்களை தட்டி கொண்டாடுவேன் அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது. நல்லா கரங்களை தட்டி நல்லா உணர்ந்து விசுவாசத்தோடு இந்த சரணத்தை நாம் சேர்ந்து பாடும். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியாமல் புகையாமல் எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே. யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே. யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பி. கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா தெய்வம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா தெய்வமே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே. யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே. யெகோவா என் ராஜனே.
கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அவருடைய வல்லமையை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாரே. நமக்கு ஜெயத்தை தருகிற அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. அப்பா, எங்க வாழ்க்கையிலே நீர் மாற்றங்களை தருகிறதற்காய் நன்றி, அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடும். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை என்று சொல்லி உணர்ந்து நான் பாடுவோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்வோம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உணர்ந்து சொல்வோம், உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. அந்த உண்மை உள்ள தேவனை, உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை
சொல்லு. ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே, எல் ஷடாய், உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, பாவியான என்னையும் பாவியாக இருந்த நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரு. அப்பா பிதாவு என்று கூப்பிடப்பட்டதாக புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. அவர் எத்தனை நல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர். எல்லாரும் முழங்காற்படியிட்டு அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். நீ நல்லவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கரங்களை தட்டி, பையங்க எல்லாரும் கரங்களை தட்டி, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ ரபா பாபா சந்தனா கதரா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. பரிசுத்த ஆவியால் உந்தன் பரிசுத்த ஹல்லேலூயா. ஓ ரபா பாபா சந்தனா கதனா. ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர். ஓ ரபா கதரா லபா சந்தரா பலா கதரபோ. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே. ஆவியானவர் நமக்குள்ளாயிருந்து அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அபிஷேகத்தை நம்மை தலையின் மேலே பொழிந்தருளுகிறவராக இருக்கிறார். எண்ணெயின் அபிஷேகத்தை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையிலே ஆவியிலே நிரம்பி அந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் நமக்குள்ளாயிருந்து அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். புதிய பாஷைகளை தருகிறவராக இருக்கிறார். புதிய கிருபைகளை, புதிய வரங்களை தருகிறவராக இருக்கிறார். ஓ ரபாபா சந்தரபலகதர. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஓ ரபலகதனவ சந்தரபலகதரபா. ஆவியானவரே ஒளிந்தருளுவீராக, ஒளிந்தருளுவீராக.
அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையை பொழிந்தருளுவீராக. தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. ஊற்று தண்ணீராய் பொங்கி வருவதாக ஆண்டவரே. எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, எனக்குள்ளே அபிஷேகம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்ற வேண்டும் சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் ஊற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, காலியான பாத்திரத்தை நிரப்புவீராக ஆண்டவரே. பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதன் அபிஷேகம் எங்களுக்கு பாய்வோடுதாக ஆண்டவரே. என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள். ஓரா பாபா பாபா ஓரா பாலகதரபோ. நல்ல ஃப்ரீயாக விட்டு கொடுத்து ஆவியானவர் நமக்கு தந்தருளுகிற வரங்களை பயன்படுத்து. ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ரமகதரபோ சந்தரபலமகதரபா, ரீமகதரபோ சந்தரபலமகதரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரமலகதனபோ சந்தரமலகதரபா, ரீமகதரபோ சந்தரபலமகதரபா, ரமலகதரபோ சந்தரபலமகதரபா, ரீபனகதரபோ சந்தரபலமகதரபா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை எல்லாரும் நம்ம எழுமி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் கண்டடைந்தது போல இந்த வேளையில் அவருடைய பாதத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வல்லமை நிறைந்த கிரியைகளை எங்கள் மத்தியில் நீர் செய்கிறவரே. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. அந்தகாரமான பாதைகளை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். குறைவுள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை தருகிறவராக இருக்கிறார். ராதரபோ சந்தரமலகதரபோ, ரீபனஹதரபோ சந்தரமலகதரபா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அவரை பார்த்து, நீர் சொன்னால் போதும் செய்வேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே,
பார்த்து சொல்லு, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்க பிடித்து அமர்ந்திருக்கிறோம். எங்கள் அன்பு நேசரே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அவரை ஆராதித்து உயர்த்துவோம். ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன். அப்பா, உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆண்டவரே, என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்பில் செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கடலின் மீது, கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே உமக்கே எங்கள் ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு முன்பதாய் செல்வதால் எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு கலக்கம் இல்லை ஆண்டவரே. இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களா எங்க ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி அருளுவீராக ஆண்டவரே, என் அன்பு இயேசுவே. நம்முடைய பாதைகள் அந்தகாரமாக இருந்தாலும் அவர் நமக்கு வழிகாட்டுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அதே போல காற்றை போல கடலை போல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவருடைய வார்த்தையினாலே எல்லா காற்றையும் கடலையும் அவர் மாற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டியது. அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை, அவரை போல நம்மை நேசிக்கிற ஒருவர் யாருமே இல்லை. அவர் நம் மீது அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் அரவணைக்கிறவராக இருக்கிறார். அவருடைய நிழலிலே நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே
அப்பா உமக்கே எங்கள் ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல உம்மையை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல அவரை பார்த்து என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லும், உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம். அவரை போல நம்மை தேற்றுகிற தெய்வம் யாரும் இல்லை, அவரை போல நம்மை அரவணைக்கிறவர் ஒருவரும் இல்லை, அவரை போல நம்மை நேசிக்கிறதற்கு யாருமே இல்லை. உம்மை போல என்னை நிரப்பிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை அணைத்திட யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. என்னை நிரப்பிட, உம்மை போல என்னை நிரப்பிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை அணைத்திட யாரும் இல்லையே. செய்யா யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. அப்பா உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, எங்களை தேற்றுகிறவர் ஆண்டவரே, எங்களை நீங்க அரவணைக்கிறவர் அப்பா, எங்களை நீர் நிரப்புகிறவர் தகப்படே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவர் நீங்க ஆண்டவரே. நீரே எங்க வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உணர்ந்து சொல்லும், உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை. நல்லவரே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. அப்பா நீர் நல்லவராய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவரையும் நீர் அணைக்கிறதற்காய் நன்றி அப்பா.
எங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. இந்த உலகத்திலே யார் எங்களை மறந்தாலும் எங்களை மறவாத ஒரு நல்ல நேசராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர் களிப்பாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். எதிரிகள் பிசாசின் கிரியைகள் நம்மை சுற்றிலும் வந்தாலும் அவருடைய வேலிக்குள்ளாய் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளாக அவர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை, நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிற ராஜாதி ராஜாவை, நமக்காய் இரத்தம் சிந்தின தேவனை நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்படே, நன்றி அப்பா. நீர் எங்களுக்காய் அன்பு கூர்ந்ததற்காய் நன்றி அப்பா. எங்களுக்காய் சிலுவையிலே யாவற்றையும் செய்து முடித்ததற்காய் நன்றி அப்பா. எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே, நன்றி அப்பா. நீர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், எங்க வாழ்க்கையிலே துணை நின்று எங்களை காப்பவராய் இருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்படே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஸ்தோத்திரம். புதியதில்லை, தொடர்ச்சியாக உள்ளதான் சொல்ல போகிறேன். நீதிமொழிகள் 2:6, யாக்கோபு 1:5. ஏதாவது ஒன்றா வாசிப்போம். நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அடுத்தது வாசிடுவோம். யாக்கோபு 1:5, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும், ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். சரி, நம்ம நிறைய காரியங்களை நம்ம சிந்தித்தோம். பேரிடுகிற ஞானம், பெயரிடுகிற ஞானம், சொப்பனத்துக்கு அர்த்தமும் பரிகாரமும் சொல்லக்கூடிய ஞானம், பாஷைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம், ஆளுகை செய்யும் ஞானம், வேலை செய்வதற்கான ஞானம், அடுத்தது காரியங்களை புரிந்து கொள்ளுகிற ஞானம், ரட்சிப்புக்கேற்ற ஞானம், இன்னும் எழுதுகிற ஞானம், இப்படி பல ஞானங்களை என்ன செய்ய நம்ம பார்த்தோம். இந்த நாட்களில் ஞானம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அறிவு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருது பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடைசி நாட்களில் அறிவு பெருகி போகும். இப்போ நிறைய அறிவு என்ன செய்து இருக்குது. ஆனால் அறிவை காட்டிலும் அறிவு வேணும், அதே சமயத்தில் ஞானமும் மிக மிக அவசியம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசுகிற ஞானம். என்ன வேணும் நமக்கு? பேசுகிற ஞானம். இன்றைக்கி பேசக்கூடிய நமக்கு பாருங்கள், பேச்சில் நம்ம ரொம்ப தவறிடுறோம். பெரியவங்களாகட்டும் சிறியவர்களாகட்டும். இப்போ பேச்சுன்னா எங்கெல்லாம் இருக்குது? குடும்பத்தில் பேச்சு இருக்குது, வேறு எங்கெல்லாம் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் நம்ம பேசுகிறோம், அல்லது நம்ம இருக்கிற தெருவில் நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். நம்முடைய உறவுகளோடு நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஸ்தோத்திரம். சில சமயம் தவறுதலாக பேசிட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்குறோம். இப்படிலாம் நடக்குது. மன்னிப்பு கேட்குறது பரவாயில்ல. பெரிய பெரிய ஆட்கள் கூட, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட தப்பாக ஏதாவது பேசிடுறாங்க. பிறகு மற்றவங்க கேட்ட பிறகு என்ன செய்கிறாங்க? தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அரிசியை கொட்டினா அல்லது தானியத்தை கொட்டினா அள்ளிடலாம், ஆனால் வார்த்தையை கொட்டியாச்சுன்னா என்ன செய்ய முடியாது? அள்ள முடியாது. நுணலும் தன் வாயால் கெடும். நமக்கு தெரியும். நுணலும்னா என்னது? தவளை. தவளை சும்மா இருக்காது, கொடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லும்? நான் இங்கே தான் இருக்கிறேன், பாம்பாரே என்னை என்ன செஞ்சுக்கோங்க, பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. சில சமயங்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஞானம் இல்லாமல் பேசிடுறோம். ரொம்ப முக்கியமானது. ஆகவே தான் தாவீது நினைக்கிறேன் 141:3 வாசிங்க. 141:3 இப்படி அவர் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடு வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம இப்படி வாயில கை வச்சு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பேசுகிற பேச்சு அது ஞானமாக இருக்கணும். நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம எதுதான் பேசுகிறோம்? ஞானமாக என்ன செய்யணும்? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஞானமாக இருக்கணும். சரி,
பிரைஸ் அலாட். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். லூக்கா 21:15 வாசிங்க. லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி திரும்பி சொல்றாரு பாருங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எதிர் பேச முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய நாவிலே வந்து ஞானத்தை கொடுத்து என்ன செய்கிறார்? அவங்களுடைய வாயை அடைக்கிறார். அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்னைக்கு ஞானம் பல இடங்களில் தேவையாக இருக்குது. ஒரு கம்பெனிலேயோ அல்லது பிள்ளைகள் ஒரு இன்டர்வியூக்கு போனாலோ அங்கே பேசுகிற ஞானம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். பிள்ளைகள் அதிகமாக எழுதுகிற ஞானம் எழுதி தான் ஆகணும், பரீட்சை எழுதி ஆகணும். ஆனால் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பேசுகிற ஞானம் வேணும், பேசுகிற ஞானம் வேணும். அப்போ அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துலேருந்து என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த பேசுகிறதோடு என்னமோ வேண்டியது இருக்குது? தைரியமும் வேண்டி இருக்குது, தைரியமும் வேண்டி இருக்கிறது. சரி, இப்போ நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பேசுகிற ஞானத்தை முதலாவது பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஞானமாக பேசினார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, எவ்வளவு ஞானமாக அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், அவர் தேவன் அல்லவா, அவர் ஞானமாக தானே பேசுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா, அவர் மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் அவர் செயல்பட்டார், சில காரியங்களை செய்தார். ஆனால் அவர் மனிதனாகத்தான் என்ன செய்தார்? அநேக காரியங்களே செயல்பட்டார். பாருங்கள், அவர் இறைவன் அப்படின்னா அவருக்கு களைப்பு வருமா? அவருக்கு களைப்பு வருமா? களைப்பு வராது. ஆனால் இவருக்கு என்ன செஞ்சது? களைப்பு வந்தது. அதனால தான் போட்டுக்கு அடியில் போய் என்ன செஞ்சார்? கொஞ்ச நேரம் கிடைக்கும் போது என்ன செஞ்சார்? தூங்கினார். அதே சமயத்தார் இளைப்படந்தவராய் கிணற்று பக்கத்தில், அது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அந்த கிணற்று பக்கத்தில் வந்து என்ன செஞ்சார்? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக என்ன செஞ்சார்? உட்கார்ந்தார். அவர் தண்ணி குடித்தார். அவருக்கு தாகம் இருந்துச்சு, அவருக்கு பசி இருந்துச்சு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆகவே அவரை 100க்கு 100 தேவன்னு சொல்ல முடியாது. அதனால் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து 100க்கு 100 தேவனாக இருந்தார், அதே சமயத்தில் 100க்கு 100 மனிதனாகவும் இருந்தார். மனிதனாக, இப்போ அவர் மனிதனாகத்தான் அவர் தன்னுடைய ஞானத்தை என்ன செய்கிறார்? அவர் வெளிப்படுத்துகிறார் மனிதனாக. அப்போ பாருங்கள், அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு வர்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த பாருங்கள், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? இப்போ டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. பாருங்கள், சில சமயம் நம்ம டக்குன்னு பேசிடுறோம், சிந்திக்காமல் ஒரு உணர்வு இல்லாமல் சடாருன்னு நம்ம பேசிடுறோம். அதுவே நமக்கு எதிராக வந்துடுது. ரொம்ப தந்திரமாக வராங்க. ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா? கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறீரு, ராயனுக்கு புறம்பாக நடக்கிறீரு, அது எப்படி? கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுத்தானே ஆகணும், நீர்லாம் ஒரு தலைவரான்னு சொல்லுவாங்க. பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம். இதே இதுக்கு மாறி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இல்லை, ராயனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அப்போ தேவனை விட்டுட்டீங்களா? தேவனுக்கு தானே முதலிடம், நீர் தானே சொன்னீர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள்னு சொன்னீர, இப்போ இப்படி சொல்லிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அவர் ரொம்ப ஞானமாக அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? ஒரு காசை கொண்டு வாங்கன்னு சொல்லி, இது யாருடையதுன்னு தெரியாத மாதிரி கேட்டு அவர் உடனே ராயனுடையதுன்னு சொல்கிறாங்க. உடனே அழகாக பேசுகிறாரு, ராயனுடையதை ராயனுக்கும்
தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்கு அப்புறமா ஆண்டவரை நம்ம நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஞானமாக உத்தரவு சொல்ல கிருபை செய்யும், நான் ஞானமாக பேச கிருபை செய்யும், இந்த ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். சரி, அடுத்தது யோவான் 8:7 வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் தரையில். ஸ்தோத்திரம். இந்த இடத்துலையும் அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க சில காரியங்களை பேசும்போது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று ஞானமாய் பேசினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப ஞானமாக பேசினார். உங்களில் விபச்சார பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் சொல்லியிருந்தா அங்கே சிலர் இருந்திருப்பான். அவன் கல்லெறிஞ்சு நெஞ்சிருவான், கொன்று இருப்பான். ஆகவே தன்னுடைய வார்த்தையில் ரொம்ப ஞானமாக அவர் பேசுகிறார். எங்கே அவர் பேசும்போதும் அவர் ஞானமாக தான் பேசினார். அதாவது கல்லறைகிட்ட வந்தபோது கூட என்ன சொன்னார் ஆண்டவர்? கல்லறைகிட்ட, அந்த லாசரு கல்லறைகிட்ட வரும்போது என்ன சொன்னார்? முக்கியமானதை சொல்லுங்க. லாசருவே வெளியே வா அப்படின்னு ஞானமாக சொன்னார். அந்த லாசருவேங்கிற வார்த்தையை விட்டுட்டு வெளியே வான்னு சொல்லியிருந்தா அங்கே இருக்கிற அத்தனை கல்லறையில் இருந்த அத்தனை பேரும் வெளியே வந்திருப்பான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆகவே அந்த இடத்துலையும் பாருங்க, ரொம்ப ஞானமாக லாசருவே வெளியே வா அப்படின்னு என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். இந்த இடத்துல ஞானமாக பேசுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன்னு சொன்னார். எல்லாத்துலேயுமே பாவம் இருந்துச்சு. ஆகவே தலையை தொங்க போட்டு அவ்வளோ வரை என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. யோவான் 7:45-46. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியனிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை மரியாதை. சில சமயங்கள் நான் இப்போ என்னுடைய பாயிண்ட் அதல்ல, சில சமயங்களில் என்னெல்லாம் அவன் இவன்னு நம்ம சபையிலே பேசியிருக்காங்க. அது எனக்கு காதில் வந்துச்சு. அப்போல்லாம் கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம், நம்மளை இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது, ஆனானப்பட்ட இயேசுவையே அவன் இவன்னு பேசுனா நம்மையும் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஹல்லேலூயா. பச்சை மரத்துக்கே இதை செய்தா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம காயப்படுத்துகிற வார்த்தைகள், இதெல்லாம் வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனங்களெல்லாம் நம்மோடு பேசும். ஆண்டவரை எவ்வளவு சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க பாருங்க. நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை? ஹல்லேலூயா. அவன்னு பேசுகிறாங்க. ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, அவனையே படைத்தவனை பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க? அவன்னு பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். ஞானமற்ற வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல, இவங்களும் அப்படிதான் சொல்கிறாங்க, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை. அப்படி என்றால் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஞானமான வார்த்தைகள். நம்ம வாயிலெல்லாம் குறை சொல்லுகிற வார்த்தை வந்துடுது, தூஷண வார்த்தை வந்துடுது, கோபமான வார்த்தைகள் வந்துடுது. இப்படி பல வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்துடுது. ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வந்துச்சு? ஞானமுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை கைது செய்ய போன சேவகர்கள் அப்படி நின்றுறாங்க. ஏன்னா அவர் வாயிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன செய்யுது? வருது. அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 13:54 வாசிங்க. மத்தேயு 13:54. மத்தேயு 13:54. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அவ்வளவே போதும். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்.
அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது. அவர் பேசும்போது எப்படி பேசுறாரு? ஞானமா பேசுறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இப்படி ஜெபிக்கணும். அதாவது ஒரு பிரசங்கம் நம்ம எடுக்கிறோம்னா அதை வச்சே என்ன செய்யணும்? நாம தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதில் ஒருவேளை நம்ம உபதேசிக்கிற ஞானம் என்று எடுத்துக்கொண்டாலும் பேசுகிற ஞானம் தானே அது. ஹல்லேலூயா. அவருடைய உபதேசம் எப்படி இருந்ததுன்னா ஞானமுள்ளதாக இருந்தது, மற்றவர்களை கவர்ச்சித்து இழுக்கிறதாக இருந்தது. அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சை பார்த்துமே என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். நம்முடைய செயல்களை பார்த்து மாத்திரமல்ல, நம்முடைய பேச்சை பார்த்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். யோவான் 7:14-15 வாசிங்க. யோவான் 7:14-15. யோவான் 7:14-15. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். சரி, நமக்கு ஒரு பாட்டு நம்ம பாடுவாங்கல்ல, தெரியுங்களா? 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே, ஆகமங்கள் 66ஐயும் ஐயம் தீர உணர்ந்தார். அந்த பாட்டு எழுதினவங்க சரியான நபர் இல்லை. ஆகவே 6 வயதிலே பள்ளிக்கூடத்துக்கு போனார். 56 ஆகமம் தான் அவங்க படிக்கிறாங்க. நம்ம தான் இப்போ 66ன்னு படிக்கிறோம். அவர் பள்ளிக்கூடத்துக்கே போகலைங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பள்ளிக்கூடத்துக்கே என்ன செய்யலை, மலைக்கு கூட ஒதுங்கலை. பைபிள் என்ன சொல்லுது? அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர் எல்கேஜி கூட படிக்கல. அப்போ எல்கேஜியே இருந்திருக்காது, அது வேற கதை. பிரைஸ் தி லார்ட். நான் இருக்கும்போதே, நான் குழந்தையா இருந்து வரும்போதே எங்கள் பீரியடில், ஸ்தோத்திரம், நான் இருந்த கிராமத்தில் எல்கேஜியும் இல்லை, யூகேஜியும் இல்லை, பேபி கிளாஸும் இல்லை. ஜூலி வரும்போது, ஜூலி பிறந்து தூத்துக்குடியில் இருக்கும்போது பேபி கிளாஸுக்கு அவள் போயிருக்கா. எந்த கிளாஸு? பேபி கிளாஸு. ஏசுநாதர் எல்கேஜிக்கும் போகலை, அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் போகலை, எங்கேயும் போகலை. பைபிள் சொல்லுது அவர் கல்லாதவர். ஹல்லேலூயா. அவர் படிக்காதவர். சிலரை படிக்காத மேதைன்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இவர் படிக்காதவராய் கல்லாதவராய் இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஞானமான வார்த்தைகள். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லுகிறோமே, அந்த விதத்தில் இதையும் நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் ஞானமாக பேசணும். என் நாக்கு நுனியில் நீ வாரும். ஆண்டவரே, நமக்கு ஜலச்சயம் வந்துட்டுனா இங்கே அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் அந்நியர் பாஷை, அப்படி கோபம், அப்படி எரிச்சல், இதெல்லாம் கதைக்கு உதவாது, காரியத்துக்கு உதவாதவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்கிட்ட வருகிற வார்த்தை ஞானமான வார்த்தை. சில சமயம் நம்ம தவறிடுறோம். அதை உடனே என்ன செஞ்சிடணும்? ஜெபம் பண்ணி சரி பண்ணிட்டு ஆண்டவரத்தில் கேட்டு நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ரெண்டாவது ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:1. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்லுகிறாரு, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அதாவது ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட வந்தபோது என்கிட்ட என்ன இல்லை? சிறந்த வசனிப்போ ஞானமோ இல்லை. ஆனால் அப்படியே தான் அவர் இருந்தாரா? உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தாரா? இல்லை, அந்த ஞானத்திலே வளர்ந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஞானத்தில் வளரணும். சரீரத்தில் மாத்திரம் வளர்ந்துக்கிட்டே போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், அதே சமயத்தில் ஞானத்தில் நாம் என்ன செய்யணும்? வளரணும். அவர் தன்னுடைய உண்மையான நிலைமையை சொல்கிறாரு. சிலர் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்கிறாரு, நான் ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட வந்தபோது நான் இப்படி தான் இருந்தேன். இன்னொரு இடத்த சொல்கிறாரு, நான் பயத்தோடு இருந்தேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் நான் வந்தபோது எப்படி இருந்தேன்? அதே 3ஆம் வசனத்தில் பாருங்கள், அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன்.
அவள் வரும்போதே ஒரு பயம், என்ன பேச போகிறோமோ தெரியலையே, எப்படி நான் பிரசங்கிக்க போகிறேனோ தெரியலையே அப்படின்னு ஜனங்களை பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்திருக்கு? ஆரம்பத்தில் ஒரு பயம், ஒரு நடுக்கம் வந்திருக்கு. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம், ஆனால் காலம் ஃபுல்லாக அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிலர் நம்ம சபையில் ஏதாவது ஜெபம் பண்ண கொடுத்தாச்சுன்னா ஆமாங்க வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 15 வருஷம் இருக்கும். சபைக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 15 வருஷம் இருந்தோம் ஆன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஹல்லேலூயா. இங்கே 1000 பேர் ஒன்று இருக்குல்ல, ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் இருக்கும்போது சில சமயம் பார்த்தீங்க, இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அது இல்லைன்னு சொல்லலை. அத்தனை பயம். ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் பயம் இருக்கலாம், ஆனால் அப்புறம் என்ன செய்யக்கூடாது? பயம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 11:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:6. நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் போதும். நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. இதை விட பரிசுத்த பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் எப்படி கொடுத்துருக்குன்னா, நான் பயிற்சி பெற்ற பேச்சாளன் இல்லை என்பது உண்மைதான், ஆனாலும் எனக்கு போதிய ஞானம் உண்டு. எப்படி எழுதியிருக்கு? நான் பயிற்சி பெற்ற பேச்சாளன் இல்லை என்பது உண்மைதான், ஆனால் எனக்கு போதிய ஞானம் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தன்னை பற்றி சொல்கிறாரு, நான் பயிற்சி பெற்ற பேச்சாளன் இல்லை, ஆனால் எனக்கு போதிய ஞானம் இருக்குது. ஆனால் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அழகாக ஞானமாக பேசுவார். சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:1-2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:1-2. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அதாவது இவரிடத்துல என்ன ஞானம் இருந்துச்சு? இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன ஞானம் இருந்தது இதில்? நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். நானே சொல்லிடுறேன், எதுக்கு உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவானே. யாரிடத்துல எப்படி பேசணும்னு அவருக்கு என்ன செஞ்சது? தெரிஞ்சது. அந்த ஞானம் இருந்தது. சிறுவர்களிடத்துல எப்படி பேசணும், வாலிபர்களிடத்தில் எப்படி பேசணும், வயோதிபரிடத்தில் எப்படி பேசணும், இயேசுவை அறியாதவரிடத்தில் எப்படி பேசணும், சபையில் எப்படி பேசணும், சுவிசேஷம் எப்படி சொல்லணும், எல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது ஊழியத்துக்கும் சம்பந்தமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறுவர்களிடத்தில் எப்படி பேசணும்னு தெரியணும். ஹல்லேலூயா. இந்த செய்தி சிறுவர்களுக்கெல்லாம் போகாது. போகாதா? இதெல்லாம் போகாது. இந்த செய்தி போகாது. அதனால தான் சில சபைகளில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டைம் வரும்போது மேலே கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே சண்டே கிளாஸ் என்ன செய்யுது? நடக்க ஆரம்பிக்குது. பிரைஸ் தி லார்ட். சிறுவர்களிடத்தில் எப்படி பேசணும், வாலிபர்களிடத்தில் எப்படி பேசணும், நடுத்தரமானவர்கிட்ட எப்படி பேசணும், ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட எப்படி பேசணும், தேறினவர்களிடத்தில் எப்படி பேசணும், இது இந்த ஞானம் முழுவதும் யாருக்கு இருந்துச்சு? இவருக்கு இருந்துச்சு. அதனால தான் இவர் எப்படி பேசுகிறாரு? போஜனம் கொடுக்காம எதை கொடுக்காராம்? பாலை கொடுக்காராம். சுவிசேஷ ஊழியத்தில் என்ன பேசுவாங்க? இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சமாதானம் தருகிறார், இயேசு நன்மையை செய்கிறார், வியாதியை நீக்குகிறார். அதுதான் சுவிசேஷ கூட்டத்தில் இருக்கும். அங்கே போய் நீங்கள் வேறு வார்த்தைகளை, இன்னும் தேவனிடத்திலிருந்து தேறின வார்த்தைகளை அங்கே என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அதுதான். அங்கே அதுதான் பேசப்படும். அப்போ அங்கே அதை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. வாலிபரிடத்தில் போய் என்ன பேசுவாங்க? வாலிபரிடத்தில் என்ன பேசுவாங்க? அதுக்குரிய ஞானம் என்ன செய்யணும்? வேணும். முதியவரிடத்தில் என்ன பேசுவாங்க? முதியவர்களுக்கு இன்னைக்கு எத்தனை பாடுகள் இருக்குது தெரியுமா? எத்தனை கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா? பிள்ளைகள் பொதுவாக புதியவர்களை என்ன செய்கிறது? மதிக்கிறதும் இல்லை, அவங்கள கனப்படுத்துகிறதும் இல்லை, அவங்களுக்கு சரியான சாப்பாடு போடுகிறது இல்லை. சில இடங்கள்லாம் நான் போயிருக்கிறேன். அந்த வீட்டில் அவங்க அப்படி கஷ்டப்படுறாங்க, அப்படி வேதனைப்படுறாங்க.
அவங்களுடைய உறவினர்கள் என்ன செய்ய மாட்டேங்காங்க, சரியாக என்ன செய்ய மாட்டேங்காங்க, அந்த தாய்மார்களை என்ன செய்ய மாட்டேங்காங்க, கவனிக்க மாட்டேங்காங்க. பாருங்க, அப்போ இதெல்லாம் தேவ பிள்ளை இது. அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்தவாறு தான் என்ன செய்யணும், நம்ம பேசணும். ஒரு முதியோர் கூட்டம்னு வச்சுருந்தா அவங்களுக்கு அதுக்கு தகுந்தவாறு பேசணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தார்? இந்த பவுல் அப்போஸ்தலன் கொடுத்திருந்தார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் 1 கொரிந்தியர் 2:7 எப்படி இருக்கு? 2:7 2:6 தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். 2:6 வாசிங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தேறினவர்களுக்கும் அவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். பெரிய பண்டிதர்களுக்கும் பேசுகிறாரு, பெரிய படித்தவர்களுக்கும் பேசுறாரு. படித்தவர்களுக்கும் அவர் பேசக்கூடிய ஞானம் இருந்துச்சு, படிக்காதவங்களுக்கும் பேசக்கூடிய ஞானம் இருந்துச்சு. எத்தனை பாக்கியம் பாருங்க. இதுதான் ஊழியம், இதுதான் பெரிய கிருபை. தேவனிடத்திலிருந்து அவர் அந்த கிருபையை பெற்றிருக்கிறாரு. தேறினவர்களுக்கும் அவரால் என்ன செய்ய முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும். அதே சமயத்தில் சரியாக பாலை குடிக்கிறவங்களுக்கும், அவங்க பாலை குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? குழந்தைகளுக்கும் அவர் என்ன செய்ய முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும், பேச முடியும். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இதோடு இல்லை, ரொம்ப முக்கியமாக அவர் பெரிய பெரிய அதிபதிகளோடு அரசர்களோடு ஞானமாய் பேசினார். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 9:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேதுரு அப்போஸ்தலன் என்ன ஊழியம் செஞ்சாரு சொல்லுங்க பாப்போம். பேதுரு அப்போஸ்தலன் என்ன ஊழியம் செஞ்சாரு? இஸ்ரவேலர் மத்தியிலே. ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துல? விருத்த சேதனம் பண்ணினவர்களுக்குள்ளே அவர் ஊழியம் செய்தார். ஆனால் இவருக்கு எத்தனை ஊழியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? புறஜாதிகளுக்குள்ளே போய் அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், ராஜாக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அவர் எங்கு போனாலும் அவர் சூட்டாக சரியாக பேசுவார். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். இது ஒரு பெரிய ஆச்சரியம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன். ஸ்தோத்திரம். பேலிக்ஸ் யாரு? தேசாதிபதி. அப்போஸ்தலர் 24:25 வாசிங்க. அப்போஸ்தலர் 24:25. சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். எப்படி இருந்தது? அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அவனை அசைக்கக்கூடிய அளவு பேச்சு இருந்துச்சுங்க. ஒரு தேசாதிபதி இடத்துல பேசக்கூடிய அளவு ஒரு ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தார்? பவுலிடத்திலே கொடுத்திருந்தார். அழகா அவர் பேசுறாரு, பொறுமையா கேட்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு? பயப்படுறாரு. நியாயத்தீர்ப்பு குறிக்கும் போது என்ன செய்யலாம்? பயப்படுறாரு. அடுத்தது பாருங்க, பெஸ்துவுடைய விஷயத்துல வாங்க. 26:24 வாசிங்க. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில், பெஸ்து யாரு? அவர் தேசாதிபதி தான். அவர் பேலிக்ஸுக்கு அடுத்தபடியாக அவர் வராரு, நிறைய அவர் பேசுறாரு. பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்று. அவர் பேசுகிற ஞானம், அவர் பேசுகிற அந்த அறிவு யார் அசைக்கிறது? பெஸ்துவை அசைக்குது. அவர் சொல்றாரு, பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அந்த அளவு பேசுகிறார், அசைக்கிற அளவு. நமக்கு ஒரு சின்ன ஆள்கிட்ட கூட பேசுனா என்ன முடியல, அவன் அசைய மாட்டேக்கான், போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. போர் அடிக்குது. பிரசங்கம் என்ன செய்யுது?
போர் அடிக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை அசைக்கக்கூடிய அளவு அவர் பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஞானம். கத்துறாரு, தன்னையே மறந்து. பெஸ்து யாரு? ஒரு தேசாதிபதி. அவர் இப்ப தன்னையே மறந்து கத்துறாரு, பவுலே நீ பிதற்றுகிறாய். ஏன்னா அந்த வார்த்தை இவரோடு என்ன செய்யுது? பேசுகிறது. அந்த ஞானமுள்ள வார்த்தை இவரை அசைக்கிறது. அதை பார்க்குறோம். சரி, இனி பாருங்க, அகிரிப்பா ராஜாவை பாருங்க, 26, 28, 29. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். போதும். இந்த பிரசங்கம், இவருடைய ஞானமுள்ள வார்த்தை யார் அசைக்குது? அகிரிப்பா ராஜாவை. ஹல்லேலூயா. அகிரிப்பான்னா ஏரோது. ஏரோது அகிரிப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்து அகிரிப்பா ராஜா என்ன சொல்றாரு? பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அப்படி ஒரு பிரசங்கம், அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. தேசாதிபதிகளை அசைக்கிறது, ராஜாக்களை அசைக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. பவுலுக்கு ஒரு கை தட்டிடலாமா? பிரைஸ் தி லார்ட். எப்படி அவருடைய ஞானம், எப்படி அவருடைய ஞானம். அவர் சாதாரணமாக ஒன்றும் சொல்லலை, போர் அடிக்குன்னு சொல்லலை. கொஞ்சம் விட்டா என்ன கிறிஸ்தவன் ஆக்கிடுவோ போலையாப்பா, நீ சீக்கிரமா போ, அந்த மாதிரி பேச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா என்னை நீ கிறிஸ்தவன் ஆக்கிடுவ, அந்த அர்த்தத்தில் சொல்றாரு. நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிற. இன்னும் விட்டா போதும், என்னை கிறிஸ்தவனை ஆக்கிடுவ போலேப்பா, மரியாதை இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். எத்தனை ஞானத்தை கர்த்தர் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு அலையா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இதே பாயிண்ட்ல நான் போயிட்டு இருக்காம அடுத்தது கொஞ்சம் போறேனே. பிறகு உங்களுக்கு ரொம்ப இதில் ஞானம்னு ஒரே ஒரு ஞானத்தை காமிச்சிட்டா எப்படி ஞானமாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு நபரை காமிச்சிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். 2 சாமுவேல் 12, 1 சில வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 12. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். அவன் இவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில். சரி, இதை வாசித்துட்டு தான் நேரம் ஆயிரும். 1-7 வரைக்கும் இருக்கு. நானே சொல்லிடுறேன். இந்த தாவீது தப்பு பண்ணிடுறாரு. இப்போ ராஜாட்ட இவர்கிட்ட கொஞ்சம் ஞானமாக என்ன செய்ய வேண்டியிருக்கு? பேச வேண்டியிருக்கு. டைரெக்டாக போய் டக்குன்னு சொல்லிட்டா ஒருவேளை இவர் டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை மாதிரி என்ன செய்கிறாரு? ஞானமாக பேசுகிறாரு. சில இடத்துல அப்படியும் சொல்ல வேண்டியது இருக்குது போல தெரியுது. எடுத்த உடனே நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா அட போயான்ட்டு போயிடுவான். அப்போ அவன்கிட்ட என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஞானமாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு நல்ல ஒரு குட்டி கதையே சொல்கிறாரு. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை இருந்தான். அந்த பணக்காரன் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தான். அந்த பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. இவன் அந்த பணக்காரன் தான் வீட்டில் இருந்த ஒரு ஆடை எடுக்காமல் அவன் செல்லமாக வளர்த்த பிள்ளையை போல் வளர்த்த அந்த ஆட்டை தூக்கிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து அதை வெட்டி சமையல் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டான். அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆயிட்டு? டென்ஷன் ஆயிட்டு பயங்கரமாக என்ன செய்கிறாரு? கோவப்படுறாரு. இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு அப்படி நிலையா நிற்கிறாரு. அப்படி நிற்கும் போது தான் இவர் சொல்கிறாரு, நீயே அந்த மனுஷன். முதல்ல ஒருவேளை சொல்லியிருந்தா ஒருவேளை வேற விதமாக என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். ஆகவே அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு கொஞ்சம் பெரியவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நம்ம எப்படி தான் பேசணும்? எடுத்த உடனே நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் பேசுனது தப்பு, நீங்கள் எதுவுமே சரி கிடையாது அப்படி சொல்லாமல் கொஞ்சம் ஞானமான வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டியிருக்கு? வயதானவர்களிடத்தில், மூத்த விசுவாசிகளிடத்தில், பெரியவர்களிடத்தில் நம்ம பேசும்போது அவங்க தப்பேம் பண்ணியிருந்தாலும் கூட கொஞ்சம் ஞானமாக தேவனிடத்திலிருந்தே கேட்டு என்ன செய்யணும்? ஞானமாக என்ன செய்யணும்? பேசணும். இப்படி பேசுனதுனால 13ஆம் வசனத்தில் என்ன நடந்தது? அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். குற்றத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவு ஞானமாய் அவர் பேசினார். ஹல்லேலூயா. இது நமக்கு ரொம்ப தேவை. இன்றைக்கி நிறைய பிரச்சனை சபையில் இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை இருக்குது. சில சமயம் உண்மையில் நமக்கு சில சமயங்கள் தெரியுது இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. சிலர் நினைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஊழியக்காரனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, மரமண்டை அப்படி நினைக்கிறாங்க. மரமண்டைக்குள்ளே ஒரு தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக தெரியும். கர்த்தர் அதை உணர்த்துவார். எந்த பக்கம் நியாயம் இருக்குங்கிறத கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? உணர்த்துவார். ஆனால் சொல்ல வேண்டியதை ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடனே படாச்சு ஆமாம் நீங்கள் தான் தப்பு,
உங்ககிட்ட தான் தப்பு இருக்குது அப்படின்னா அடப்பாயான்ட்டு போயிடுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எப்படி தான் போக வேண்டியிருக்கு? கொஞ்சம் ஞானமாக, கொஞ்சம் அமைதியாக, பொறுமையா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கி நான் அந்த காரியத்தை சொல்ல போகிறேன், நான் இவங்ககிட்ட பேச போகிறேன். ஆண்டவரே, அவங்க அதை கேட்கணும். நாம் ஜெயிக்கணுங்கிறது பெருசு இல்லை. இப்போ யோனா விஷயத்தில் என்ன பிரச்சனை? அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்கணும், அப்படி தான் அவர் நினச்சார். அது இல்லை பிரச்சனை. ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். அதுக்கு நம்ம எந்த அளவு இறங்கி போகணுமோ அந்த அளவு இறங்கி போகணும். இப்போ சில சமயம் குடும்பங்களில் சண்டை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளாக. சில சமயம் பெரிய பெரிய சண்டைகள்லாம் என்ன செய்யும் இருக்கும். அதில் நமக்கு தெரியும் இதுதான் தப்புன்னு தெரியும். அந்த இடத்துல நீ தான் ஏன் தப்பு அப்படின்னா, அட போய நீங்கள் போயிட்டு வாங்கன்றுவான். அப்போ அதில் தேவனிடத்தில் இந்த கிருபையை கேட்டு ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே ஞானமாய் பேச கிருபை செய்ய ஆண்டவரே. நம்முடைய கோல் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அங்கே ஒரு சமாதானம் என்ன செய்யணும், வரணும். அதுக்கு தகுந்தவாறு தான் நடக்கணும். மொழியே நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் சொன்னது நடந்துட்டு அப்படிங்கிறது இல்லை. ஞானமான வார்த்தைகள் என வாயில் என்ன செய்யும் ஆண்டவரே, பேச வையும். அதன் மூலமாக அவங்க என்ன செய்யணும், விடுவிக்கப்படணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என்ன ஞானம் வேணும் நமக்கு? பேசுகிற ஞானம். என்ன வேணும்? ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த பிரசங்கம் முடியுமா? நானும் ஜெபம் பண்ணுவேன். பேசுகிற ஞானம் எனக்கு வேணும். சரி, ரெண்டாவதாக எனக்கு வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 10:24 வாசிங்க. 1 ராஜாக்கள் 10:24. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக. போதும். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக. அப்போ யார் அருளினார்? அருளினார்னா என்ன அர்த்தம்? கொடுத்தார். தேவன் கொடுத்த ஞானம். சிலருக்கு இயற்கையான ஞானம் இருக்கும், சிலருக்கு இயற்கையாக அறிவு இருக்கும், திறமைகள் இருக்கும். ஆனால் சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் தேவன் கொடுத்த ஞானம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில சமயங்களில் நீங்கள் பார்க்கலாம், பொதுவாக நிறையா கர்த்தரை அறியாதவர்களும் கர்த்தரை வணங்காதவர்களுக்கும் கூட என்ன இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. அது எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். முயற்சினாலோ சில காரியங்களோ பெற்றோரிடத்திலிருந்து வந்திருக்கலாம். இப்படி பல காரியங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஞானம் எப்படி தான்? தேவன் அருளிய ஞானம். சொல்லுங்க, தேவன் அருளிய ஞானம். ஆண்டவரே, எனக்கு நீர் ஞானத்தை தரணும் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் வேணும், வேலை செய்வதற்கு ஞானம் வேணும். வேணுமா வேண்டாமா? வேதத்தை தியானிப்பதற்கு ஞானம் வேணும், நல்ல ஞானம் வேணும். ஞானம் வேணும். ஞானம் இல்லைன்னா டோட்டல் அவுட் ஆயிரும். ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் அப்படி படிச்சுக்கிட்டே போகலாம், அறிவு பெருகிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை. ஆனால் ஞானத்தை கொடுக்கறது தேவன் தான். அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டான்னு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது நீங்களாகவும் ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலும் அறிவை வளர்த்து கொள்ளுகிறீர்கள். ஞானம் என்பது தேவன் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அப்படிதான் இருக்கு, தேவன் அருளிய ஞானம். சரி, இப்போ சாலமோனுக்கு என்ன ஞானம்லாம் கிடைச்சது? எப்படி பாருங்க, நம்ம மொட்டையா ஞானம்ட்டு போயிடுறோம். ஆனால் உட்கார்ந்து வாசிச்சு பார்த்தா, ஏன்ப்பா கிட்டத்தட்ட 11 எழுதி வச்சிருக்கிறேன். இத்தனை டைப்பு ஞானம் அவருக்கு இருந்திருக்கு. நமக்கு ஞானம் இருக்கா? நமக்கு ஞானம் இருக்கா? இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம், பிரைஸ் லார்ட். ஆனால் இருக்கு. என்ன ஞானம் இருந்துச்சு நமக்கு? ரட்சிப்புக்கேற்ற ஞானம் இருந்துச்சு. அந்த ஞானத்தை தேவன் நமக்கு தந்தார். அதனால தான் நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல இருக்கிறோம். உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஞானத்திலும் சிறந்த ஞானம் எதுன்னா ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, இதுக்கு ஈடு இணை, இதுக்கு ஒப்பாக எந்த ஞானத்தையும் அதுக்குள்ளாக கொண்டு வைக்க முடியாது. ஆனாலும் இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு ஞானம் கண்டிப்பாக அவசியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிடுவோம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சரி, இப்படி ஒன்று நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். விரும்புகிறவைகளை அல்ல, விரும்புகிறவைகளை அப்படின்னா ஒரு பெரிய பட்டியல் போட்டுருவோம், பெரிய பட்டுருவோம். ஆனால் விரும்புகிறதை ஒன்று தான், விரும்புகிறதை கேள். பிரைஸ் எல்லாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம இப்படி சொன்னால் என்ன கேட்பீங்க? யார்ட்டையா ஒன்று கேட்போமா? கேட்போம். நேரம் விரும்புகிறத, நீ விரும்புகிறத,
என்னடா வம்பா மாட்டிக்கிட்டோமே, இன்னைக்கு பார்த்து கரெக்டாக இங்கே வந்து உட்காந்துட்டேனே, அங்கே உட்காந்துருந்தா தப்பியிருப்பேனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் என்ன கேட்போம்னு தெரியல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமாக என்ன செய்வோம், கேட்போம். உடனே நீங்கள் இப்படி சொல்லிடாதீங்க, அவனுக்கு இல்லாததை கேட்டிருக்கான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பொதுவாகவே ராஜாக்களுக்கு கொஞ்சம் ஞானம் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் இவருக்கு ஜனத்தின் மீது ஒரு கரிசனை. நான் தவறாக தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது, மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது, மற்றவர்களுக்காக கேட்டது தான் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாம் மேக்சிமம் நமக்காகவே கேட்டு கதையை முடிச்சிருவோம், அப்படி தானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டால், குழந்தை இல்லைன்னா குழந்தைய தாங்கன்னு சொல்லுவோம். திருமணம் தடை வந்துக்கிட்டே இருந்ததுன்னா திருமணம் நடக்கட்டும்ப்பான்னு சொல்லுவோம். ஒருவேளை வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு தரக்கூடாதா அப்படின்னு கேட்போம். சரியான வேலை இல்லைன்னா வேலை கேட்போம். இப்படி தான் நம்மளுடைய காரியங்கள்லாம் இருக்கும். நமக்காக எதையோ ஒன்று என்ன செய்வோம், கேட்போம். ஆனால் அந்த சாலமோனுடைய அந்த கேட்ட கேள்வி அந்த தேவனை அசைச்சிட்டு. ஏன்னா அவன் தனக்காக அதை கேட்கல, ஜனத்துக்காக அதை கேட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா ராஜாவினுடைய ஒரு ஊழியம் என்ன ஊழியம்னா, ஒன்று ஆளுகை செய்யணும், ரெண்டாவது யுத்தத்துக்கு முன்னால் நின்று போகணும், மூன்றாவது நியாயாதிபதிகளாக இருக்கணும். அன்றைக்கி பொறுப்புகள் அதிகம். நல்ல வேளை இன்றைக்கி எல்லாத்தையுமே பிரிச்சுட்டாங்க. ஒன் மேனுக்கு கையில் கொடுத்தா அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரே நபர்கிட்ட அத்தனை இதையும் கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். இன்றைக்கி பிரிச்சிருந்தே என்னெல்லாமோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நடக்குது. அதுதான் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். மற்றவர்களுக்காக தனக்கு ஞானத்தை கேட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 11 வாசிங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வரியத்தை கேளாமலும் 12 உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அப்படி வேற போட்டுட்டார் ஒரு போடு. சரியானவன் உனக்கு முன்னாலேயும் இருந்ததில்லை, சரியானவன் இனி எழும்ப போவதும் இல்லை. எப்போ பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. உன் வார்த்தையின்படியே செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. உங்களுக்கு தெரியும், 2 வேசிகள் என்ன செய்தாங்க, பிள்ளைகளை பெற்றாங்க. பிள்ளைகளை பெற்று பக்கத்தில் போட்டு தூங்கிட்டாங்க. ஒரு அம்மா அஜாக்கிரதையாக என்ன பண்ணிட்டாங்க, புரண்டு படுக்கும்போது ஒரு குழந்தை மேலே விழுந்து குழந்தை என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு. ராத்திரி வேளையில் இவன் என்ன பண்ணிட்டா, செத்ததை தூக்கி அங்கே போட்டு அடுத்த பக்கத்தில் போட்டு உயிரோடு இருக்கிறத தன் பக்கத்தில் வச்சுட்டா. ஸ்தோத்திரம். பாருங்கள், யோசித்து பாருங்கள். 2 பேரும் இப்போ நியாயம் கேட்க எங்கே போகிறாங்க, சாலமோன்ட்ட போகிறாங்க. சாலமோன் நீட்டாக சொல்லிட்டாரு, இவா இப்படி சொல்கிறா, அவள் அப்படி சொல்கிறா. ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க, எதுக்கு வம்பு, ஆளுக்கு பாதி கொடுத்துருவோன்னு. அந்த உண்மையாக பிள்ளையை பெற்றவளுடைய இருதயம் என்ன செய்யுது, துடிக்குது. இவன் என்ன சொல்கிறா, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம், 2ஆக வெட்டிடுவோம். உடனே அவர் சொல்லிட்டாரு, நீட்டாக சொல்லிட்டாரு, இது யாருக்கு தான் கொடுக்கணும், அந்த கொடுத்துருங்கன்னு சொன்னால அவாட்ட கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு நியாய தீர்ப்பை, ஒரு ஞானமாக ஒரு தீர்ப்பை என்ன செஞ்சார், கொடுத்தாரு. இதை கேட்டு எல்லாரும், அதில் தான் இந்த வார்த்தை வருது, தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட ஒரு ஞானம். இப்போ அவர் கேட்டது என்னது, மண்டே ஆட்டாதீங்க, சொல்லுங்க, தலையை ஆட்டுறீங்களே, என்ன கேட்டாரு? ஞானம்னு சொல்லாதீங்க, நியாயம் விசாரிக்கிற ஞானம் தான் கேட்டாரு. ஆனா அவர் அள்ளி வீசிட்டாரு. அதைத்தான் இப்போ பார்க்க போறோம். அவர் கேட்டது ஒண்ணு, கொடுத்தது அனந்த ஞானம் மாதிரி கொடுத்துட்டாரு. இந்த அனந்த ஞானங்கிற வார்த்தை யாருக்கு தான் கொடுக்கப்படணும், தேவனுக்கு தான் கொடுக்கப்படணும். என்றாலும் நம்ம சொல்லுகிற அதிகமான ஞானத்தை அவருக்கு கொடுத்துட்டாரு. இப்போ வாசிப்போம். 1 ராஜாக்கள் 4:29 வாசிங்க. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானம், எழுதி வச்சுக்கோங்க, என்ன ஞானம், மிகுதியான ஞானம். மிகுதியான ஞானம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு தெரியுமா, அது கற்பனைக்குள் அடங்காத ஞானம். கற்பனைக்குள் அடங்காத ஞானம். கற்பனைக்குள்ளே நம்ம யோசித்து பார்க்க முடியாது. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஞானமா அப்படிங்கிறது என்னுடைய கற்பனைகளுக்கு எட்டாத,
கற்பனைக்குள் அடங்காத ஒரு மிகுந்த ஞானத்தை கர்த்தர் சாலமோனு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 41:30 வாசிங்க. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. சாரி, 4 என்ன வாசி சொன்னேன்? 4:30. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. சிறந்த ஞானம் சொல்லுங்க. சிறந்த ஞானம். முதல்ல பார்த்தோம் மிகுதியான ஞானம், சிறந்த ஞானம். அதே 31 வசனத்தை வாசிங்க. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா எனும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சரி, போதும் வேண்டாம். ஞானிகளின் ஞானத்தை விட உயர்ந்த ஞானம் சொல்லுங்க. ஞானிகளின் ஞானத்தை விட உயர்ந்த ஞானம். அங்க பேர்லாம் சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் ஞானிகள்னு. ஏத்தானும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். அதுக்கு முன்னால சொல்லியிருக்க வாசிக்கிறோம், சகல கிழக்கத்தி புத்திரரி ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் அவன் ஞானமுள்ளவனாயிருந்தான். சிறந்த ஞானம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4:32 வாசிங்க. 4:32. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. சரி, எவ்வளவு நீதிமொழி சொன்னாரு? 3000 நீதிமொழிகள். நீதிமொழிகளில் எத்தனை வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியல, யாராவது சொல்ல முடியுமா? நீதிமொழிகளில் எத்தனை வசனம்னு நானும் அதை யோசிக்கலை, சிந்திச்சுட்டு வரல. ஸ்தோத்திரம். அவர் எழுதினது நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் யார் எழுதினது? சாலமோன் எழுதினார். இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஆனால் அவர் எவ்வளவு நீதிமொழிகள் எழுதினாராம்? 3000 நீதிமொழிகள். திருக்குறள் எத்தனை இருக்கு? 1330. திருக்குறள் எத்தனை? 1330. சாலமோன் எழுதின நீதிமொழிகள் எத்தனை? 3000. அதனால தான் இவரை அடிக்க எவரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு என்ன செய்து இருக்குது. ஆனால் இவரை அடிக்கவும் செஞ்சுருக்கிறங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். 1005 பாட்டுகள் எழுதியிருக்கிறார். எப்படி? 1005 பாட்டுகளை ஏற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம பாடக்கூடிய கிருபையை நமக்கு அநேகருக்கு தந்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஏற்றுகிறது என்பது அது ஒரு வித்தியாசமான ஞானம், வித்தியாசமானது. பாடல்களை ஏற்றுகிறது தேவன் கொடுத்த ஒரு வரம் என்று கூட சொல்லலாம். இன்னைக்கு சும்மா கிண்டலாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. அந்தந்த காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் பாடல்களை கொடுக்கிறார். பழைய பாட்டு தான் மேன்மை, பழைய பாட்டு தான் மேன்மை அப்படிலாம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஹல்லேலூயா. பாடுறவரை பற்றி நமக்கு கவலையே இல்லை, அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. பாடலை ஏற்றக்கூடிய கிருபையை கொடுத்தது யாரு? தேவன். அந்த தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும், அந்த தேவன் நம்ம உயர்த்தணும். சரி, ஒருத்தர் கேரக்டர் மோசமாக இருக்குது, ஆனால் அவருக்கு குணமாக்க வரம் இருக்குது, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாமல் இருப்பீங்களா? வரங்கள் செயல்படுது, ஜெபம் பண்ணாமல் இருப்போமா? அதெல்லாம் செய்கிறோம்ல. சரி, இருக்கட்டும், நம்ம இங்கே வந்துடுறேன். இப்போ 1005 பாட்டுகள். ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்த்தேன் லேசாக, ரொம்ப போராடிலாம் ஜெபம் பண்ணலை. ஆண்டவரே ஒரு பாட்டாவது தாங்கன்னு. அந்த பாடு இல்லை, கிடைக்கல, அந்த ஞானம் இல்லை, அந்த கிருபை இல்லை. நான் கேட்டது ஒரே ஒரு பாடல். ஸ்தோத்திரம். இங்கே எத்தனை பாடலை? அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விளக்கரை எதிர்பார்க்குறாரோ என்னமோ ஆண்டவர். சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு. ஸ்தோத்திரம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் விளக்கரையும் போடு அப்படின்னு சொல்கிறாரோ என்னமோ தெரியல, அப்படி நினைக்கிறாரோ நம்ம தெரியல. 1005 பாடல்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஐயாவை ஒருத்தர் அடிச்சிட்டாரு, ஒரு அம்மா அடிச்சிட்டாங்க. யார் சொல்லுங்க பாப்பா? நான் சொல்லியிருக்கேன் சபையில் சொல்லியிருக்கேன். இந்த ஐயாவை ஒரு அம்மா அடிச்சிட்டாங்க. தெரியல. ஃபேனி கிராஸ்பி அம்மையார். 6வது வயதில் கண் பார்வையை இழந்தார்கள். 6வது வயதில் கண் பார்வையை இழந்தார்கள். கண் பார்வை இல்லாமலே தான் கடைசி வரைக்கும் இருந்தார்கள். ஆனால் 8000 பாடல்களை ஏற்றக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். 8000. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவங்க கிட்ட வரவே முடியாது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா கிட்டத்தட்ட ஒருவேளை இதில் ஒரு 500 இருக்குது, ஒருவேளை இன்னொரு 500 எழுதியிருக்கலாம். சரி, 2000னே வச்சுக்கோங்க. இந்த அம்மாவை அடிக்கிறதுக்கு சிலர் சொல்கிற மாதிரி எந்த கொம்பனாலும் முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஞானம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஞானம். அந்த அம்மா ஒரு நாள் கூட கேட்டதில்லையாம்.
ஏன் பிறக்கும்போது அந்த அம்மா நல்லா கண் பார்வையோடு தான் பிறந்திருக்கிறாங்க. கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தவறான ஒரு சிகிச்சையினாலே அல்லது மருந்தினாலே அந்த அம்மா டோட்டலாக கண் பார்வை இழந்துட்டாங்க. அவனுக்கு நீடித்த ஆயுளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் படுக்கையில் இருந்தே அவங்க 8000 பாடல்கள் எழுதக்கூடிய ஞானத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கக்கூடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜதுரை பிரதர் கொஞ்சம் பாட்டெலாம் பாடினார், ஸ்தோத்திரம், ஏற்றினார். நம்ம அது ரொம்ப பாடலை, ஸ்தோத்திரம். அது ஒரு கிருபை தான். ஆரம்பத்தில் எடுத்த உடனே பீக்குக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். போக 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 எல்லாமே அப்படி தானே, எந்த காரியமும் அப்படி தானே. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? இந்த சாலமோனுக்கு. 4:33 வாசிங்க. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். இவைகளை குறித்த வாக்கியங்களும் சொன்னான். ஹல்லேலூயா. நம்ம படிச்சிருக்கிறோம் கதை. அது உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோமா இல்லையா? ஒரு சமயத்தில் சாலமோன் தன்னுடைய பரிவாரங்களோடு போய்கிட்டு இருக்காரு. இவர் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு எறும்பு கூட்டம் என்ன செய்யுது, அப்படி கிராஸ் பண்ணி என்ன செய்யுது, போகுது. அப்போ இவருக்கு அது பேசுகிற அந்த மொழி தெரிஞ்சுதான். பைபிளில் சொல்லப்படலை. அந்த நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அது படிச்சிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். ஐயோ, ஒரு பெரிய கூட்டம் வருதே, நம்மளை கொன்று போடுமே, நாமெல்லாம் செத்து போவோமே அப்படின்னு சொன்ன உடனே இதை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாராம், அவருக்கு புரியக்கூடிய சக்தி இருந்து அவர் அதுக்கு விலகி போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு இவருக்கு நிறைய ஞானத்தை கொடுத்திருந்தார். மரங்களை குறித்து, பூண்டுகளை குறித்து, மிருகங்களை குறித்து, பறவைகளை குறித்து, ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்து நிறைய வாக்கியங்களை சொன்னான். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அடுத்தது 10ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. 10:1-3. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரீக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. பாருங்க, என்னதான் இதுல என்ன போட்டிருக்கு? விடுகதைகளை விடுவிக்கிற ஞானம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, கடினமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஞானம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேட்டி காணுவாங்கல்ல, சிலருக்கெல்லாம் சரியான பதில் சொல்ல முடியாது, அப்படி சமாளிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. விடுகதை அங்கேருந்தே பிளான் பண்ணி அந்த அம்மா வந்துட்டாங்க. சேபா நாட்டு அந்த ராஜஸ்திரி நல்ல விடுகதைகளை என்ன செய்யுங்க, நல்ல கடினமான கேள்விகள் எழுதி, கடினமான விடுவிக்க முடியாத புதிர்களை எழுதி இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அது சொல்லியிருக்கு, அப்பொழுது சாலமோன் அவன் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான், அவைகளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வேதத்திலேருந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சிலதுக்கு என்னால் சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்வேன், இப்படி மண்டையை கொஞ்சம் என்ன செய்வேன், சொறிவேன். ஸ்தோத்திரம், இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு போயிட முடியாது, கொஞ்சம் மண்டை சொரியல் வரும். ஆனால் இந்த சாலமோனிடத்தில் கேட்டபோது ஒன்று கூட என்ன செய்யலை, ஒரு காரியத்துக்கு கூட பதில் சொல்லாமல் இல்லை. அத்தனை புதிர்களையும் அத்தனை கடினமான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10:4-5 வாசிங்க. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுல என்ன போட்டிருக்குன்னா, சகல ஞானம். அவன் கட்டின அரண்மனை ஞானம், அங்க ஞானம். பந்தியின் போஜன பதார்த்தங்கள், அங்க ஞானம் இருக்கு. ஊழியக்காரன் வீடுகள், அங்க ஞானம் இருக்கு. உத்தியோகஸ்தரின் வரிசை, அவர்கள் வஸ்திரங்கள், அவனுடைய பானபாத்திரம், எல்லாத்திலையும் என்ன இருக்கு, ஞானம் இருக்கு. ஹல்லேலூயா. எதுனாலும் யார் டிக் அடிச்ச பிறகுதான் அது செய்ய முடியும், சாலமோன்ட்ட போகணும் எதுனாலும். அப்படி ஒரு திறமை, அப்படி ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், சகல ஞானம். 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. அதிகமாயிருக்கிற ஞானம். எப்படி அந்த அம்மா சொல்றாங்க,
நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 10:23. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் அவர் ஞானத்தில் எப்படி இருந்தாரு? சிறந்தவனாய். அந்த நாட்களில் இருந்த ராஜா ஒருத்தர் கூட யாருக்கிட்ட நிற்க முடியாது? சாலமோன்ட ஞானத்துக்கிட்ட என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது.